ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஃபைனலி நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 28 எக்ஸாம் நம்ம எழுதியிருந்தோம். ரிசல்ட் எப்போ வரப்போகுது? நவம்பர் மாதம் எதிர்பார்த்தோம், பட் ரிலீஸ் ஆகலை. டிசம்பர் 22 டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, குரூப் 2 அண்ட் குரூப் 2A அப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் யாரெலாம் எக்ஸாமுக்கு எலிஜிபிள், யார் எழுத முடியுன்றதை கிளியராக சொல்லிட்டாங்க. இங்கே இவ்வளோ மார்க் வந்திருக்கு, நான் கிளியர் ஆகிருக்கேனா, கிளியர் ஆகலையா, ஓசிவி அந்த மாதிரிலாம் கிடையாது. லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியராக கொடுத்துட்டாங்க. இந்த பிடிஎஃப் ஸ்க்ரால் பண்ணுங்கள், இந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த நம்பர் 2 பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஒன்று குரூப் 2, ஒன்று குரூப் 2A. ஓகே, 2 பிடிஎஃப்லையுமே உங்கள் நம்பர் இருந்தால் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். இங்கே லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வேலை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இது எல்லாமே உங்களுக்கு மார்க்கை பேஸ் பண்ணி பின்னாடி பின்னாக மாறும். இப்போ லிஸ்ட் 1 இருக்குங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்கும். லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, வேறு போஸ்ட் வரும். பட் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்மிட்டட் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குதா இல்லையான்றது கிளியராக 2 பிடிஎஃப்லையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க? குரூப் 2A பொறுத்த வரைக்கும் February 8 கண்டக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இங்கே சிபிடி மோட் கிடையாது, ஓஎம்ஆர் மெத்தட் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது கன்ஃபார்ம். நிர்வாக காரணங்களால் சிபிடி மோட் கிடையாது, ஓஎம்ஆர் மெத்தட். அதை பார்த்துக்கோங்க. ப்ரிலிமினரி என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஃபார்மெட் தான் அப்ஜெக்டிவ்க்கு கொண்டு போக போகிறீங்க ஃபார் குரூப் 2Aக்காக. ஓகே, இதுவே குரூப் 2 பொறுத்த வரைக்கும் February 22 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்டிவ் அங்கேயும் லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கிளியர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கிளியர் பண்ணவங்க எந்த கேஸ்ட் கேட்டகரி, அஃபிஷியல் கட் ஆஃபில் எவ்வளோ நீங்கள் போட்டிருந்தீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளியர் ஆகாதவங்க, நான் இவ்வளோ மார்க் போட்டிருக்கேன், 200 கேள்விகள் இவ்வளோ போட்டிருந்தேன், கிளியர் பண்ண முடியல, அதே கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிளியர் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வாய்ப்பை விட்டுறாதீங்க. திரும்ப சொல்கிறேன், கிளியர் பண்ணவங்க எவ்வளோ போட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், என்ன கேஸ்ட் கேட்டகரி, பிஎஸ்டிஎம்மா, இங்கிலீஷ்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய மைல் ஸ்டோன் உங்களுக்கு பின்னாக வந்திருக்கு. மெயின்ஸும் கிளியர் பண்ணி வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.